சொல்லிட்டு தாட்டா கட்டுறாருன்னா அவர் சொல்லாம தாட்டா கட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். 800 நாள் அந்த படம் ஓடிச்சு. இருக்கலே ஹையஸ்ட். நானே சந்தமிக்கு சின்ன வயசுல தியேட்டர்ல போய் பார்த்த படம் 2.5 வருஷம் 2 ஓடி இருக்கு. எந்த தடத்தளபதி படம் கிடையவே கூட இப்ப வர தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஜில்லா வந்து கலெக்ஷன் அதிகம் வீரம் அப்படின்னு. ஆனா வீரம் கமர்ஷியலா பயங்கரமா ஹிட் ஆச்சு. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ நான் உங்க பிஜி, நான் உங்க ராஜேஷ், நான் உங்க ஏசரவிந்த். ஸோ இன்னைக்கு நம்ம இன்டர்நெட் நாளே பாட்காஸ்ட்ல நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா மூவி கிளாஷஸ் இன் தமிழ் சினிமா. ஸோ எந்தெந்த டிக்கெட்ஸ்ல எந்தெந்த மேஜரான மூவிஸ்லாம் கிளாஷ் ஆயிருக்கு, அதுல யாரெல்லாம் வின் பண்ணா, எந்த ஃபேன் பேஸ் வந்து வின் பண்ணுச்சுங்கிறத பத்தி டீட்டெயிலாக சொல்ல போறோம். ஸோ வீடியோவை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மூவி கிளாஷஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தளபதி தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா விஜய் சரோட சரி ஏகேயோட மூவி கிளாஷஸும் சரி பயங்கரமாக இருந்திருக்கு. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தி ஓஜின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதுங்க அப்படின்னா சிவாஜி கணேசன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர். ஸோ அவங்களோட மூவி கிளாஷஸ்ல தான் தமிழ் சினிமாலாம் ஆரம்பிச்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த ஃபேன் பேஸ்லாம் வேற லெவலு. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டாரு, இவர் மெத்தட் ஆக்டரு, இவரோட மூவிக்கு தான் பயங்கரமாக கூட்டம் வரும், அவரோட மூவிக்கு தான் கூட்டம் வரும். அந்த மாதிரி அங்கேயே ஆரம்பிச்சிருக்கு. சொல்லப்போனா இது எப்போ இருக்கும்டா ஒரு 70s 60sலாம் இருக்கும். அந்த டைம்ல தான் மூவி கிளாஷஸ் ஆரம்பிச்சு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அவங்க படத்தை விட்டு பயங்கரமா கிளாஷ் பார்த்துருக்காங்க. ஆனா அதே இது அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா நம்மளோட தலைவர் அண்ட் நம்மளோட உலக நாயகன். ஸோ அவங்களோட மூவி கிளாஷஸும் பார்த்தீங்கன்னா அந்த 90s டைம்லலாம் பீக்கு. அண்ட் இன்னொன்னு அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சாரோட இதுவும் இருக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அவங்களோட மூவி கிளாஷஸும் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட விட்டுருக்காரு, கமல் சாரோட விட்டுருக்காரு. அதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு, நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த வரிசையில் அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா தி ஃபைனல் 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி அவங்களோட கிளாஷஸ் தான் வந்து மேஜரா பேசப்பட்டுச்சு. அண்ட் இதுக்கு நடுவில் சூர்யா சாரோட படமும் பார்த்தீங்கன்னா தளபதி படத்தோட நிறைய கிளாஷஸ்லாம் சின்ன சின்னதாக ஆயிருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில படங்கள்ல சூர்யாவும் வின் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அதோட லிஸ்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், ஷேர் பண்றோம். அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிட்டரலி அந்த 2000ல ஆரம்பிச்சது இன்னைக்கு 2025. இப்பவும் பார்த்தீங்கன்னா தளபதி படத்துக்கு தான் கிளாஷஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இதுக்கப்புறம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ கடைசியா வந்து ஜனநாயகன் வந்து வருது. ஸோ அதோட தளபதி ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்லிட்டாரு. ஒருத்தர் சொல்லாம அந்த மனுஷன் இருக்காரா தெரியல. ஸோ வந்துட்டு இந்த பக்கம் தளபதி வந்து சொல்லிட்டு தாட்டா கட்டுறாருன்னா அவர் சொல்லாம தாட்டா கட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுவும் உண்மை. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி எந்தெந்த டிக்கெட்ஸ்ல எந்தெந்த மேஜரான படங்கள் கிளாஷ் ஆயிருக்கு, அதுல யாரெல்லாம் வின் பண்ணிருக்கா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சொல்ல போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி சார் அண்ட் கமல் சார் பத்தி பேசணும் அப்படின்னா எந்த படங்கள் கிளாஷ் ஆயிருச்சு, யார் வின் பண்ணா, ராஜ்னா நீங்க சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். ரஜினி கமல் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சதுல இருந்து 90sல ரொம்ப வந்து தளபதி விஸ் குணா படம் ரெண்டுமே செம்ம படம். ஆனா ஹிட் ஆனது என்னன்னா ரஜினியோட படம் தளபதி படம் தான். செம்ம படம், அதிசயம். நண்பனை பத்தி அது வச்ச ஒரு இது செம்மையான படம் அது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாண்டியன் வெஸ்ட் தேவர் மகன். ஓ ஓகே ஓகே. பாண்டியன் வந்து ரஜினியோட படம், தேவர் மகன் வந்து கமலோட படம். தேவர் மகன் சொல்லவே வேணாம், சிவாஜி கணேசன் செம்மையான படம். இதுதான். அதுக்கப்புறம் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து 2000 மேல 2000 to 2010 எந்த படங்கள் மேஜர் கிளாஷஸ் யார் வின் பண்ணா? மேஜர் கிளாஷஸ் அப்போனா அஜித், கமல், ரஜினி இவங்களோட மூவிஸ் தான் அப்போனா டாப்ல இருந்துச்சு. தலைப்படம். அதுல எனக்கு தெரிஞ்சதுல இருந்து ரஜினியோட சந்திரமுகியும் விஜயோட சச்சினும் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு படம் சேர்ந்தாப்ல ரிலீஸ் ஆச்சு. ஆனா அதுல வந்து ரொம்ப இப்ப சச்சின் ரீ ரிலீஸ் பண்ணாலும் அப்ப டாப்ல யாருன்னு பாத்தீங்கன்னா பிஸ்கட் தான். ஆமா, அந்த ஸ்டிக்கர் கலெக்ட் பண்றதுக்கு இதெல்லாம். ஓகே ஓகே. அதே மாதிரி அப்போ சச்சின் இப்ப ரீ ரிலீஸ் பண்றாங்கல்ல அந்த இதோட அப்போ சச்சின் வந்து சந்திரமுகி வந்து செம்ம ஹிட். ஏன் அப்படின்னா 800 நாள் அந்த படம் ஓடிச்சு. இருக்கலே ஹையஸ்ட். நானே சந்திரமுகி சின்ன வயசுல தியேட்டர்ல போய் பார்த்த படம். 2.5 வருஷம் 2 ஓடி இருக்கு. 800 நாள் அடிச்சு ஓடிச்சு. 25 நாள் படம் ஓடுறதுக்கு இப்பெல்லாம் முக்கிட்டு இருக்குது. தலைவர் சொல்ல வேணும், அடிச்சு பிச்சுட்டாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் ஆனது என்ன படம் அப்படின்னா பகவதி வில்லன். ஓ, அது ரெண்டும் சேம் டேட்ல ரிலீஸ் ஆச்சு. பகவதி வில்லன். இதுல மேக்ஸ் ஹிட் அடின்னா வில்லன் தான். நல்லாதான் இருக்கும். அது அந்த இதுல நடிக்கிறது சூப்பரா இருக்கும். அது கே.எஸ். ரவிக்குமாரோட படம். செம்ம ஹிட் வில்லன்.
சரிங்களா? அப்போ அந்த கிளாஷ்ல வந்து இது விஜயா அஜித்தா அப்படிங்கறதுல அப்ப நம்ம அஜித் தான் டாப்ல இருந்தாப்ல வில்லன் படத்துல. அதுக்கு அடுத்த கிளாஷ்ல என்ன வந்துச்சு அப்படின்னா போக்ரியும் என்ன படம் இது, இன்னொரு படம் வந்து ஆழ்வார். ஓ போக்ரி ஆழ்வார். அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் எங்க தலைவர் மீட் பண்ணது விஜய் தான். போக்ரி அடிச்சு போயிட்டு ஆழ்வார் உட்கார்ந்துட்டு போக்ரி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு கல்ட் கிளாசிக் தான். ஆனா எனக்கு வந்து போக்ரி பிடிச்சது அந்த டைம்ல. போக்ரி ஆழ்வார் நல்லா இருந்துச்சு, பட் ஆனா போக்ரி ஓகே. சோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது 2010க்குள்ள தலைவர் வாட்டி பயங்கரமா வின் பண்ணிருக்காரு. தளபதி நடுவுல வந்து தலைவர் வந்துட்டு நான் தான் அடிங்க நின்றுக்காரு. இப்பவே சூப்பர் ஸ்டார் நான் தான் அடிக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காப்ல. 2011ல இருந்து 2020 வரைக்கும் எந்த ரெண்டு மூவிஸோட கிளாஷஸ் பயங்கரமா? அது வந்து பயங்கரமான கிளாஸ் ஜில்லா வீரம் தான். ஜில்லா வீரம் அடிச்சுக்க மாதிரி கிளாஷஸ் கிடையவே கிடையாது. படம் ஹிட்டுங்கிற தாண்டி எத்தனை கட்டோடு கிழிஞ்சதுங்கிறது யூடியூப்ல கூட யாரு வின் பண்ணா சர்ச் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் சண்டை போட்டதை தாண்டி தான் எல்லாமே வரும். நான் பாதி பேர் கிட்ட கமர்ஷியல் ஹிட் வந்து ஜில்லா தானே பாருங்க, பாதி பேர் வீரம் பாருங்க. இப்ப வேற எது வின்னர்னு சொல்லவே முடியாது. ரெண்டுமே பயங்கரமான தியேட்டர் மெட்டீரியல், பயங்கரமான டிவில போட்டா கூட பார்ப்போம், அவ்வளவு நல்லா இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரோட மூவி கிளாஸஸ் வந்து எதுவுமே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சுதான் நம்ம ஏகே ஐயாவோட படமும் நம்ம ரஜினி சார் படம் பேட்ட விசுவாசம் வந்து அதுவும் டைலாக்லயே அடிச்சுக்கிட்டானுங்க. டைலாக்ல அடிச்சுக்கிட்டானுங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே இப்படி டைலாக் இருக்குமா என்னங்கிறதான் தெரியாது. இவர் பொண்டாட்டி பிள்ளை நான் வாடாங்கிறது நீ ஒத்தைக்குனா அதெல்லாம் சம்பந்தமே இல்ல. அதுவுமே பேட்டதான் வின்னரு. ஏன்னா பிரேம்ஸ்ல இருந்து எல்லாமே சினிமாட்டோகிராஃபி அது இதுன்னு தெரிச்சு விட்டாரு. தலைவர் வந்து ரொம்ப நாள் அதான் அந்த முதல் 2-3 நாள் வந்து பாத்தீங்கன்னா பேட்டையோட இது வந்து பயங்கரமா பேசப்பட்டுச்சு, சூப்பரா இருந்துச்சு. தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விசுவாசம் வந்து ஓகே ஆவரேஜ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குனு ஒரு 2-3 நாள் அந்த பொங்கல் டேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள போய் அழுக ஆரம்பிச்சான கிளைமேக்ஸ்ல. கண்ணேனோட என்னடா என்ட்ரி ஆன உடனே பயங்கரமானதுதான் இது உண்மையாவே. அதுல வந்து பயங்கர பீக் ஆயிட்டு. ஆக்சுவலா அதை பார்த்துதான் சிறுத்தை சிவா அண்ணாத்த பண்ணலாம்னு கூப்பிட்டாரு. என்னத்த பண்ண என்னத்தங்கிற மாதிரி ஆயிருச்சு. அதுவுமே யார் வின்னர்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே நல்லா இருக்கும். ரஜினி சாருமே ரொம்ப நாள் கோட் சூட் போட்டு அந்த மனுஷன் அந்த படத்துல ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம்ஸ் எல்லாம் பயங்கரமா, அதோட லைட்டிங்ஸ் ஃப்ரேம்ஸ் உண்மையிலே கார்த்திக் சுப்ராஜ் படம்ங்கிறது வந்து பேட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா ஃபேன் பாய் சம்பவங்கிறது வந்து ரொம்ப குறிப்பிட்டதுதான் நடக்கும். ஆக்சுவலா இப்ப விக்ரம் நம்ம சொல்றோம், அந்த நிமிடம் வேட்டையாட விளையாடு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய நடக்கும். பட் ஆனா அந்த பேட்டைங்கிறது வந்து ஒரு தனித்துவமான ஒரு ஃபேன் பாய் சம்பவம், பியூர் ரஜினிசம். அது படம் நீ எப்ப பார்த்தாலும் விசில் அடிக்க தோணும், கூஸ் பம்ப் ஆகும், எத்தனை வாட்டினாலும் ரசிக்கிற மாதிரி தோணும். அது பேட்டை பராக் சாங்கா இருக்கட்டும், என்ட்ரி மரண மாசா இருக்கட்டும், பயங்கரமா இருக்கும். இந்த பக்கம் விஸ்வாசம் வந்து நம்ம பெருசா என்ஜாய் பண்ணலனாலும் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணி வசூல் ரீதியாவும் வெற்றி, பிளஸ் அதே நேரத்துல ஆடியன்ஸும் நிறைய வாக்கின்ஸ் வந்து தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அது ஒரு காலம் பயங்கரமா இருந்தது. ஸோ ஆனால் நீங்க அப்படியே வந்தீங்கன்னா 2021ல இருந்து 25 அந்த 2000 அந்த ஒரு 5 வருஷம் தான் ஆகுது. இந்த 5 வருஷம் நடந்த கிளாஷஸ் எடுத்து பார்த்தாலும் பயங்கரமா இருக்கு. இதுல எனக்கு 2 மேஜர் கிளாஷஸ் வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து வாரிசு வெர்சஸ் துணிவு. ஓப்படம் மொக்கையா இல்ல ஏன் படம் மொக்கையா? அதேதான், ரெண்டுமே இதுதான். இல்ல தப்பா வீடியோ பாக்குறது வந்து கோச்சிக்காதீங்க. பட் உண்மையாவே ஒரு ரியலான அணில நாமையா நீங்க பாத்தீங்கன்னா கூட கண்டிப்பா உங்களுக்கு வாரிசு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்காது, துணிவு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்காது. ஏன்னா இது வந்து எனக்கு என்னன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு பிலிமோகிராஃபி. தளபதிக்கு மெர்சல்ல இருந்து ஆரம்பிச்சது, பிகிலு எல்லாமே ஒரு மாதிரி மாஸ்டருக்கு அப்புறம் ஒரு அப்படியே வரிசையா வருது நல்ல நல்ல படமா. நான் வந்து சரி ஓகே ஒரு பயங்கரமான படம் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி உட்கார்ந்தா வில்லன் அவரை நடிக்காருன்னு விட்டானுங்க. அந்த அது என்ன அந்த ஒரு சாங், அந்த ஒரு ஏதோ கேங்ஸ்டர் சாங் அந்த கெட்டப் போல இவனுக்கு வந்துட்டு ஏகே மல்டிபிள் கெட்டப் நானுங்க பயங்கரமா இருக்கும் நானுங்க. இன்னொன்னு எச்வினோத் படம்னால ஒரு பயங்கர இதுவும் இருந்துச்சு. ஏன்னா வலிமைக்கு அப்புறம் ஒரு படம் வேற, வலிமை வந்து பயங்கர அடி வாங்கினதுக்கு அப்புறம் இல்லப்பா எச்வினோத் திரும்ப சேர்றாங்க சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா பாம்பலானாங்க. கடைசியில அது உண்மையில சொல்ல போனா அந்த படத்துல வந்து இவன் வின்னர் அவன் வின்னர் நம்ம இதுலயும் சொல்ல முடியாது. ஏன்னா 2 படமும் ரொம்ப மிக்ஸ்டான ரிவ்யூஸ். ரெண்டுலயுமே வந்துட்டு யார் வின்னர்னு சொல்ல முடியாது. வசூல் ரீதியாவும் வந்துட்டு முதல் நாள் பாத்தீங்கன்னா தொங்குட்ட மாதிரி இவர் ஒரு போஸ்டர் வர்றாங்க பொங்கல் வின்னர்னு, அந்த பக்கம் அவனு ஒரு போஸ்டர் வர்றாங்க பொங்கல் வின்னர்னுனா மாதிரி கடைசியில யாரு வின்னர்னே தெரியாத மாதிரி ஒரு இதா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேஜரான கிளாஷஸ் வந்து எதுவுமே இல்ல. ஏன்னா எல்லாருமே அது சின்ன சின்ன படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. இப்ப இந்த டியூட் பைசன் கூட கிளாஷஸ் சொல்லிட்டு. ஆனா எனக்கு வந்து அதெல்லாம் வந்து நம்ம கிளாஷஸா நம்ம வந்து எப்படின்னா நம்ம அந்த மாதிரியான கிளாஷஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ரொம்ப பெரிய பெரிய கிளாஷஸ் அவன் சொன்ன மாதிரி நான் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு.
ஜில்லா வீரம்க்குலாம் வந்துட்டு நம்ம ஊர்ல தியேட்டர்ல பேனரை கிழிச்சானுங்க, பால் ஊத்தும் போது தட்டி விட்டது, சண்டை போட்டது. டிக்கெட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டோட நைட்டா பாத்தீங்கன்னா பச்சை மேல இடத்துல காணுட்டானுங்க. அதான் இப்ப ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் புக்கிங் வந்து சொல்றாங்க. ஆனா அப்பலாம் தியேட்டர்ல கியூல நிக்கணும், ஒருத்த மேல ஒருத்தன் ஏறி ஏறி போவான். அதுவும் ஒரே தியேட்டர்ல 2 பேர் கூட ஒரே கவுண்டர், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த மல்டிபிளெக்ஸ்ங்கிறது வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. ஆனா அப்ப அந்த ட்ரெண்டிங் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் இங்க ரிலீஸ் ஆகும், ஒரு படம் அங்க ரிலீஸ் ஆகும். ஏதாவது ஒரு சில தியேட்டர்ல ரொம்ப அதிசயமா 2 படமும் ஒரு ஸ்கிரீன் அவன் ஸ்கிரீன் போடுவான். அப்படிலாம் போடும்போது உண்மையிலே தியேட்டருக்காரன் இப்ப வந்து தியேட்டர் வந்து ஃபுல்லா ஏசி சேர், அப்பல முன்னாடி சேர் கிடக்கும், பெஞ்சு கிடக்கும், இங்க இருந்து அங்கத்துக்கு ஏறிவானுங்க. அதெல்லாம் வந்து சரியான இதெல்லாம் பறக்க, சேர் பறக்க, டேபிள் பறக்கும், எல்லாம் உடஞ்சு கிடக்கும். வெளியே வரும்போது இந்த ரோகிணி ஒரே ஆச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து எல்லா வண்டியும் இதுதான். ஒரு படத்துக்கு அந்த மாதிரி ஆகும் முன்னாடி இல்ல. அதனாலதான் அந்த காலத்துல வந்து அப்படி மெயின்டைன் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம கிளாஷ், ஆனா எனக்கு ஒரு கிளாஷ் ஞாபகம் இருக்கு. அந்த கிளாஷ் வந்து நமக்கு தமிழ் சினிமாவுக்குள்ள நடக்கல, பட் தமிழ் சினிமா வைசஸ் பேன் இந்தியாவா ஒரு கிளாஷ் நடந்துச்சு. பீஸ்ட் வைசஸ் KGF 2 ஆக்சுவலா அந்த 2022 சம்மரு. ஆனா உண்மையாவே சொல்றேன், எனக்கு வந்து பீஸ்ட் வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா நெல்சன் டாக்டர் முடிச்சுட்டு வராரு, துண்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி தலைவன் ஸ்பை, அது லெவல்ல இருந்து. இன்னொன்னு ட்ரைலரை பார்க்கும்போது உண்மையிலே சொல்றேன், பெஸ்ட் அவர் ட்ரைலர் கட் வந்து பீஸ்ட். ஆக்சுவலா இப்பவும் நம்ம நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப ஜனநாயகன் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு, பட் ஸ்டில் பீஸ்ட் மாதிரி ஒரு ட்ரைலர் கட் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த எடுத்து வர்றது கொளுத்து விட்டு இருப்பான், அது ஒரு மாதிரி அந்த திரை தீப்பிடிக்கும் வெடிக்கும் பயங்கர வைப்பா இருந்தது. ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போன படம். ஆனா பீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா KGF ரிலீஸ் ஆச்சு. இது வந்து April 13, அது April 14. சோ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் இப்ப தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே என்ன இருந்தாலும் வந்துட்டு பீஸ்ட் ஓடிடும். சோ தியேட்டர்ஸ் கவுண்ட் ரொம்ப அதிகமா கொடுத்தாங்க. இந்த பக்கம் KGF வந்து பார்ட் 2 வந்தது. பார்ட் 1 வந்து பயங்கர ஹிட், பயங்கர ரீச். பார்ட் 2 வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்துச்சு. ஆனா என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சுன்னா, பீஸ்ட் வந்து கொஞ்சம் சொதப்பலாம் ஆயிட்டு. ஏன்னா படம் வந்து ஒரே இடத்துக்குள்ள நடக்கிறது. ஸோ நம்ம ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து பார்த்து பழக்கம் பெருசா கிடையாது. ஸோ அதுல கொஞ்சம் எண்டிங்ல வந்து வில்லன் தான் என்ன பிடிக்கும். அந்த வில்லன் வந்து எனக்கு வந்து வெயிட்டா முடிச்சிருக்கலாம். அதுதான் அந்த ஜெட்டை கொண்டு வந்து ஜெட் ஓட்ட விட்டு அதுக்கு 10 திட்டு வாங்கி கடைசியில வந்துட்டு நல்லா போக வேண்டிய படத்தை வந்து கெடுத்து விட்டானுங்க. ஆமா, அது சொதப்பினால படம் அடி வாங்குச்சு. பட் ஸ்டில் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த படம் வந்து பயங்கரமான மொக்க ரிவ்யூ, பயங்கரமா அடி வாங்குச்சு. ஸ்டில் 235+ கோடி வந்து கலெக்ட் பண்ணுச்சு. ஸோ வந்துட்டு அந்த மொமெண்ட்டை வந்து யாருமே மறக்க முடியாது. ஸோ மற்ற இடங்கள்ல வந்து என்னதான் வந்து KGF வின் பண்ணியிருந்தாலும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த வசூலில் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் தான் வந்து அப்பவும் வின் பண்ணுச்சு. ஸோ அது நமக்கு ஒரு பெருமையான விஷயம்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் அந்த கிளாஷஸ்லாம் வந்துட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு பேன் இந்தியன் ஸ்டார் கூட ஒரு தமிழ் ஸ்டார் கிளாஷ் விட்டு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டோம்னா கஷ்டம் தான். இல்லை, ஆமா, ஸோ இல்ல ஒன்னு இருக்கு அது இருக்கு இருக்கு ஸோ வந்துட்டு ஓகே. ஸோ வந்து அப்படி இருந்தது. ஸோ இதான் இந்த 2000 இருந்து 2025 வரைக்கும் நடந்த மேஜர் கிளாஷஸ். அதில் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்கிறத பத்தி பேசியிருக்கோம். பட் வீடியோ முடியல, இப்பதான் மெயினா பேச போறோம். இட்ஸ் ஜனநாயகன் வைசஸ் பராசக்தி. ஓகே, ஸோ January 9 ஜனநாயகன் அண்ட் பராசக்தி வந்து January 10 வரப்போகுது. ஸோ எந்த படம் வின் பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தளபதியோட கடைசி படம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கொண்டாடுவோம். அடிக்க வேண்டாம், பிரிக்க வேண்டாம். சோ அது போக இன்னொரு ஒரு பெரிய சம்பவமும் இருக்குது. யார் படம் ஓடுனாலும் January 23 நாங்க தான்டா. ஐயோ, இவனுங்க வேற பிரேம்ல பாதி தலை தான் தெரியும். இவனை வச்சு என்ன தலை மட்டும் தெரியாதா? தலை ரசிக அவரே வேணாண்டாங்க. சரி, ஓகே, நீங்க மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. இந்த பாட்காஸ்ட் நிறைய வரப்போகுது. ஸோ கண்டிப்பா நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அட்டாடா, பை பை.